இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கண்மனையாக காக்கும் தெய்வமாக வல்லமை மாட்சிமை நிறைந்தவராக மகிமைக்கு பாத்திரராக தோன முன்பாக விற்றிருக்கிற ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற நிமிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடி ஜெபிப்போம். என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வீசி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி தூயவராக துணையாளராக நம் முன்பாக வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய சிறகுகளில் என்றும் மகிழ்ந்திருக்க வரம் கேட்டு முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை போல நான் உமது பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கவும் தூய்மையில் வாழ வரம் தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம்.
என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே தூயவரேயும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரேயும் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்முடைய குறைகளை பலவீனங்களில் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து பாடி ஜெபிப்போம். பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பலனாரே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பலனாரே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உயிருள்ள நாட்கள் உம்மை எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை புகழ்ந்து பாடிடு. ராஜா நீ செய்த நன்மைகளை ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்துடுவேன். எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனையே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிப்போம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? இரக்கத்தின் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து குரல் எழுப்பி விண்ணக வாசிகளோடு சேர்ந்து புனிதர்களோடு இணைந்து வானதூதர்களோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக துதித்து மாட்சிப்படுத்தி நமக்கு நன்றி தெரிவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். முதல் 10 மணியிலே இன்று நாம் கேட்ட இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப எல்லா விதமான பாவ சூழ்நிலைகளில் இருந்தும் விடுதலைக்காக ஜெபிப்போம். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்டவரை இரக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பாவிகளையும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காத சூழலையும், பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலைக்காக வரம் கேட்டு எல்லா பாவிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரு. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே இளையோரை நம்முடைய இந்த இரக்கத்தின் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். வேலை வாய்ப்புகளுக்காக, திருமணத்திற்காக அல்லது திருமணமான தம்பதியருடைய குழந்தை செல்வதற்காக ஜெபிப்பவர்கள் இந்த நேரத்தில் எழுந்து நிற்கவும். குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பிற்காகவோ, திருமணம் நடப்பதற்காகவோ அல்லது திருமணமான இளம் தம்பதியர்கள் குழந்தை செல்வதற்காக ஜெபிக்கிறவர்கள் முதல் பாதியை சொல்வார்கள். மற்றவர்கள் எல்லா குடும்பங்கள் மீது இரக்கமாய், இளையோர் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி இரண்டாவது பாதியை சொல்லி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நின்று கொண்டிருக்கிறவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளையோர் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா இளையோர்கள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசரத்தில் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த மூன்றாவது 10 மணியிலே நம் குழந்தைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். படித்து கொண்டிருக்கிற குழந்தைகள், குறிப்பாக அரையாண்டு தேர்வுக்கு தயாரெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகளுக்காக இந்த 10 மணியில் ஜெபிக்கிற நம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் முதல் பாதியில் அந்த குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மீதமுள்ளவர்கள் எல்லா குழந்தைகளுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் ஆண்டவருடைய அரவணைப்பில், இரக்கத்தில், அன்பில் வளர, நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும்
பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே இறைவன் இந்த நாட்களில் நமக்கு தந்த எல்லா பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் நன்றி செலுத்துவோம். உடல் நலம், பயணத்தில் பாதுகாப்பு, பல்வேறு குடும்ப சூழலிலே பிரச்சனைகளில் இருந்து இறைவன் தந்த பாதுகாப்பு, நம்பிக்கை வாழ்வில் வளர்வதற்காக நம் வாழ்வில் அநேக நபர்கள் உதவி செய்த நிமிடங்கள், அருட்சாதன வாழ்க்கை, இறைவார்த்தை நமக்கு கிடைத்த நிமிடங்கள், பல்வேறு நிலைகளில் இறைவன் தந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்க போறோம். முதல் பாதியை இடது பக்கம் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கை வாழ்வின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் தந்த நல்ல இயற்கை சூழல், இறைவார்த்தையை கேட்க இறைவன் தந்த வாய்ப்பு, அருளாலயம், இன்று நமக்கு இறைவார்த்தை அறிவித்த தந்தை, பாடல் பாடிய சகோதரர்,
பல்வேறு நிலைகளில் நமக்கு உதவி செய்தவர்கள், பரிந்துரையாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள், பல்வேறு கருத்துக்களோடு இங்கு வந்திருக்கிறவர்கள், இன்றைய நாளில் நமக்கு இறைவன் எல்லா தந்த ஆசிருக்கு நன்றியாகவும் நம் ஜப கருத்துக்களை எல்லாம் இறைவனது இரக்கத்திற்காக, இறைவனது திருவுளத்திற்கு அர்ப்பணித்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின்
கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லாத இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அமர்ந்து கொண்டு கரங்களை விரித்த வண்ணமாக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். கடந்து வருகின்ற நிமிடங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். முழுமையாக நம்மையே அர்ப்பணித்து விட்டு கொடுப்போம். இதோ அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தது போல நம்மிடம் இருப்பதையும் நமக்குள்ளதையும் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரது இரக்கத்திற்காக, அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரோடு ஜெபிக்கும்போது ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்தால் போதும் എന്ന് ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஒரு பொண்ணு, மலையாளி பொண்ணு, திருமணம் பண்ணி ജർമ്മനിയിൽ പോയി കണവനോട് ചേർന്ന് തങ്ങിയത്. ഒരു കുളന്ത പിറന്ന പിണ്ണ് അവൻ ഒരു പല വെള്ളക്കാരിയുമായി ഈടുപെട്ടുകൊണ്ടിരുന്നത്. ഇപ്പോൾ കൊറോണ നേരത്തിൽ அந்த பெண்ணு ஃபோன் பண்ணி ஒரு சாமியாரோடு கேட்டது, இந்த விஷயத்தில் இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? இப்போ சாமியார் തിരുപ്പയണം 14 അവൾക്ക് കാട്ടിക്കൊടുത്തത്. വിടുതലെ പയണം 14. അത് ശരിയായ മുറയിൽ പറ. നിങ്ങൾ അമേദിയായിരുങ്ങൾ എന്ന് പുരിഞ്ഞത് ആണ്ടവർ ഉങ്ങൾക്കായി എന്നാ പോരാടും. அது போதும். அமைதியாயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்காய் போராடும். அது சொல்லிக் கொடுத்தது. അപ്പോൾ 45 വയസ്സായ മലയാളി വാലിബർ മனைவிയെ വിട്ട് വെള്ളക്കാരിയോട് ഈടുപെട്ടുകൊണ്ടിരുന്നപ്പോൾ കൊറോണ നേരത്തിൽ அந்த പെണ്ണ് അഴൈந்து சாமியாரை கூப்பிட்டപ്പോൾ சாமியார் சொல்லிக் கொடுத்த ஒரு வചனம். அந்த கொரோனாவில் அந்த சாமியாரும் இறந்து போயிட்டார். அப்புறம் அந்த வചனம் அவள் கேட்டு അതിன்படி கணவനെ ഒന്നുമേ பண்ணாതെ ആണ്ടവരെ സ്തുതിച്ച് ആരാധിച്ചു കൊണ്ടിരുന്നപ്പോൾ ഏത് വെള്ളക്കാരിയായി ഈടുപെട്ടോ അവൾ திடீர்னு இறந்து போயிட்டார். அது ஷாக்காയി. அந்த 45 ஷாக்காയി. ஆனால் நீ ஒரு சில விஷயம் வருമ്പോൾ ஒன்றுமே பண்ணக்கூடாது,
அமைதியாயிருந்தால் போதும், ஆண்டவர் உனக்காய் போராட்டம் നടത്തും. നീ നല്ല മുറയിൽ വാഴുമ്പോൾ ഒരു ചില നോവുകളെല്ലാം വന്നാൽ, കെട്ട വഴിയിൽ പോകുമ്പോൾ കണ്ടിപ്പായി നോവുകൾ വന്നിടും. നീ അളകയ്ക്ക് ഉൻ വാഴ്ക്കയിൽ അധികാരം കൊടുക്കരുത്. യേശു കൊടുക്കാത്ത ഒരു കട്ടള എഫേസൂസ് 4:27 കൊടുത്തിരിക്കുന്നത്, അളകയ്ക്ക് നീ അധികാരം കൊടുക്കക്കൂടാതെ, அழகைக்கு வாசல் திறந்து கொடுக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்கள் பண்ணன பாவம் தானே வெறுப்பு. தமிழ் வெறுப்பு தானே, வெறுப்பு வெறுப்பு. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய ஆண்டவருடைய அருள் சோர்ந்து போகுന്ന வழி வெறுப்பு தானே. சின்ன வெறுப்பு போலும் வைக்கக்கூடாது. ഏറ്റവും വലിയ ആണ്ടവരുടെ കട്ടള അൻപ്, ഏറ്റവും വലിയ പാപം വെറുപ്പ്. പുരിഞ്ഞിരിക്കണം. അതിനാൽ കാലയിലെ ഒരു ശണ്ട വന്നാൽ സായന്തരമാകുമ്പോഴേക്കും മன்னிப்பு കൊടുത്തിടണം. ഉന്നോട് ഉള്ളിൽ തൂയാവി ഇരുന്നാൽ തൂയാവി ഉന്നോട് പേശും. നീ ആ പേശിയത് കണവനോട് പേശിയത് ശരിയായില്ല, നീ മன்னிப்பு കേള്. அப்படி கேள்வி கேட்டிருக்கியா உள்ளில்ന്ന്? அது ஆண்டவருடைய குரல். உள்ள மனசாட்சியில் ஆண்டவர் பேசும். അത് ഗവനിക്കാതെ നീ മன்னிப்பு കൊടുക്കാതെ ഒരു നാൾ തൂങ്ങിനാൽ, നീ തൂങ്ങണ കൂട്ടത്തിൽ അളകയും കൂട്ടത്തിൽ വന്ന് തൂങ്ങും. അങ്ങനെ അളക ഉൻ്റെ ഉള്ളാലെ നുഴഞ്ഞേറും. അവൻ നുഴഞ്ഞേറി ഉൻ്റെ ഉടമ്പക്ക് தேவையில்லாത്ത നോവുകളെല്ലാം കൊണ്ടുവന്നിടും. ആണ്ടവർ ആർക്കും ഒരു നോവും കൊടുക്കാതെ, ആണ്ടവർ പടയിത്തതെല്ലാം നല്ലത്, ആണ്ടവർ നല്ലത് മട്ടും കൊടുക്കും. കെട്ടത് വരുന്നത് ഉന്നോட ചെയ്തികൾ വഴി അളകെ ഉനക്ക് കൊണ്ടുപോയി കൊടുക്കരുത്. നീ അത് ആണ്ടവരുടെ തലയിൽ വയ്ക്കக்கூடாது. ஆனால் ആണ്ടവർ ഉനക്ക് ആരോഗ്യം கிடைக்காനായിട്ട് ഒരു ക്ലൂ ചൊല്ലിക്കൊടുത്തിരിക്കുന്നത്. ക്ലൂ குழந்தைகளை டீச்சர்னு கேள்வி, டீச்சர் இதை மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, க்ளூ சொல்ல முடியுமா என்ன? ஆனால் ஒரு க்ளூ சொல்லியிருக்கிறது. அது തിരുപ്പയണം, വിടുതലെ പയണം 23-25. എല്ലാവരും ചെവി തുറന്ന് കേള്. ആരോഗ്യം കിടക്കാനുള്ള ക്ലൂ நிறைய க்ளூ இருக்குது. அதில் ஒரு பிரதான க்ளൂ ഇത്. കാരണം ആണ്ടവർ ആർക്കും രോഗം കൊടുക്കാതെ, നല്ലവനായ ആണ്ടവർ ആർക്കും രോഗം കൊടുക്കാതെ 74 വയസ്സിൽ நல்ல ஆரோக்கியத்தில் அது എനിക്ക് நிறைய നോവ് മുന്നാടി വന്നിരിക്ക്. ஆனால் ഇപ്പോൾ நல்ல ആരോഗ്യം അത് ആണ്ടവർ കൊടുത്തിരിക്കുന്നത്. ആണ്ടവർ നല്ലത് മട്ടും കൊടുക്കരുത്, കെട്ടതൊന്നും ആണ്ടവരിൽ നല്ല. നീ ആണ്ടവരുടെ തലയിൽ ഇത് വയ്ക്കக்கூடாது. உன்னோட கெட்ட செய்திகள் வழி நீ அழகையே உன் வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. அழகையே ஓட்டு விடாനുള്ള வழி, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். വഴിപെടണം சொன்னால் ആരാധിക്കണം இல்லையா? അതല്ലേ തമിഴ് അർത്ഥം. ഇത് മലയാളത്തിൽ നീ കടവുളായ ആണ്ടവരെ ആരാധിക്കണം. അപ്പോൾ നീ സാപ്പിട സാപ്പാടേയും കുടിക്ക തണ്ണീരെയും ഞാൻ ആശീർവദിക്കും. അത് മരുന്നായി മാറും. ഉങ്ങളുടെ നടുവിലിരുന്ന് നോവുകളെല്ലാം വിട്ടുപോകും. ഏതെങ്കിലും തന്ത, ഏതെങ്കിലും തായ കുഴന്തകൾക്ക് നോവ് വരെന്ന് വരുമ്പോഴതാ അവരെവ്വളவு കഷ്ടമെടുത്ത് അവർക്ക് ആരോഗ്യത്തിനായി മുയற்சி എടുക്കരുത്. ஆனால் എല്ലാ തന്തകൾക്കും തന്തയായ கடவுள் எல்லாருக்கும் ஆரோக்கியம் கொடுக்க விரும்புறது. ஆனால் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். சும்மா குரல் கொண்டுள்ள ஆராதனை அல்லாது. നീ ആണ്ടവരുടെ കട്ടളകൾ കാപ്പാത്താതെ ചുമ്മാ കുരൽ കൊന്ന് അല്ലേലിയ അല്ലേലിയൊന്നും ശരി വരാതെ. ആണ്ടവരെ മുതൽ കട്ടള കാപ്പാത്തിടണം. 10 കട്ടളകളും കാപ്പാത്തിടണം. വിവിലിയത്തിൽ ചൊല്ലി തുടക്കം മുതൽ കടശി വരെ ആണ്ടവർ പേശിയിരിക്കുന്ന വചനങ്ങളെല്ലാം പഠിക്കണം. അങ്ങനെ പഠിച്ച് ധ്യാനിച്ച് അതിൻപടി നടക്കാൻ നീ മുയற்சிയെടുക്കണം. അപ്പോൾ നീ ആരാധിക്കണം. തണ്ണി ഊറ്റാൻ വന്ന 6 കണവന്മാരുണ്ടായിരുന്ന പെണ്ണോട് ഒരു ചില ആരാധനാ വിഷയങ്ങളെല്ലാം ആണ്ടവർ പേശിയത്. എന്നാ ആണ്ടവർ சொன்னது? എൻ തന്തേ എതിർപ്പാർത്തു കൊണ്ടിരിക്കരുത്. യാരേ? ആവിയിലും ഉണ്മയിലും തന്തയെ ആരാധിക്കുന്നവരെ
தந்தை தேடி பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன ஆவியிலும் உண்மையிலும். என்ன உண்மைன்னு சொன்னால் சும்மா கேட்டுக்கொண்டிരിക്കുക. என்ன உண்மை? ഒരു ഉണ്മയുള്ളൂ, പിതാസുതൻ തൂയാവിയായ കടവുള്. ബാക്കി കടവുളൊന്നും കടവുളല്ല, അതെല്ലാം അളകയും തട്ടിപ്പാണ്ടവരുമാരും. ஆனால் விபிலியமானோ அது சத்தியமானோ இது எப்படி புரியும்? அது தப்பு வரக்கூடாது. ஏதாவது புஸ்தகத்தில் வேறு மதத்தில் சேர்ந்தவரை கொന്നു போடணும், அவர் பூஜை வைக்குമ്പോൾ குண்டு போடணும் എന്നെല്ലാം എഴുതി വച്ചിരിക്കുന്നത് கடவுளல்ல, அது அழகே தானே. ஆனால் அது அப்படியே இருக்கட்டும், നിങ്ങൾക്ക് ഒന്നുമേ பண்ண முடியாது. നീ പിതാസുതൻ തൂയാവെ കടവുളെ ആരാധിക്കണം, അവർ ഉണ്മയിൽ. 2 ആവിയിലും ആരാധിക്കണം. എൻ്റെ തായ് 10 കുളന്തകൾക്ക് തായ് പിതാസുതൻ തൂയാവി വെച്ചിട്ട് ജപം തുടങ്ങിയിട്ട് കിച്ചണിലേക്ക് ഓടും. അങ്ങേ വിറകെല്ലാം ശരി പെണ്ണേ, നെരുപ്പെല്ലാം ശരി പെണ്ണിക്കൊണ്ടിരിക്കരുത്, അരിശി പൊട്ടിരിക്കരുത്. പിന്നെ വന്ന് അരുൾ നിറഞ്ഞ മറിയുമേ വാഴുതിൽ 10 കുളന്തകളുടെ തായ്, അതിന് വേലക്കാരികൾ ആരുമില്ല. അതിനാൽ ആണ്ടവർ ഒരു മാർക്ക് കൊടുത്തു, നീ നല്ല മകളെന്ന്. അവളെ ആശീർവദിച്ചു, 10 കുളന്തകളെയും ആശീർവദിച്ചു. കാരണം സായന്തനം 7:30 ഒരു സമയം ഇരുന്നാൽ എൻ്റെ തായ് പിതാസുതൻ വെച്ചിരിക്കും. ഒരു നാൾ ഞാൻ വീട്ടിൽ ചെന്നപ്പോൾ എന്നോട് തമ്പി സ്കൂൾ ഹെഡ് മാസ്റ്റർ, അവൻ ജപத்துக்கு കലരാതെ ചെസ് വിളയാട്ടത്തേക്ക് പോയത്. അപ്പോൾ മനേവി കംപ്ലൈൻറ്റ് ചൊല്ലി എന്നോട്. ഞാനൊന്നുമേ പേശിയില്ല. എൻ്റെ തായ് കേട്ടിട്ട് കടച്ചി മകനെ കൂപ്പിട്ടിട്ട് സാറിനെ കൂപ്പിട്ടിട്ട് சொன்னது, മകനെ 10 കുളന്തകളെ വളർത്തിയെടുത്ത നാളിൽ എനിക്ക് ഉദവിയാളായി കടവുൾ മട്ടും ഇരുന്നത്. ஆனால் யார் கடவுளை மறந்தாலும் நமக்கு மறக்க முடியாது மகனே എന്ന് சொன்னது. அந்த നാൾ മുതൽ എന്നോട് തമ്പി ജപத்துக்கு കലർന്നത്. അവൻ മുതലേ ഒരു പാട്ട് പാടും. ആ പാട്ടിപ്പിടി, ദൈവമേ ഞങ്ങ അങ്ങേ വാഴ്ത്തുന്നു, അങ്ങേക്കായെന്നും സ്തോത്രങ്ങൾ. പരിദീനാദി നാഥനായ ഞങ്ങളും സ്തുതിക്കുന്നു. ഒതകടച്ച പോളും സൈലാസും ജയിലിൽ അവിടെ കായിൽ ഇരുമ്പ് എല്ലാ ചെയിനെല്ലാം വെച്ച് ഇരിക്കുന്ന നേരത്തിൽ അവരൊരു പാടൽ പാടി. എന്നാച്ച്? തൂയാവി ജയിലിൽ ഇറങ്ങി വന്നത് എൻ്റെ വീട്ടിലിറങ്ങി വരും നീ കടവുളെ ആരാധിക്കുമ്പോൾ. അതിനാൽ പാടൽ പാടിയും സ്തുതിച്ചും ആണ്ടവരെ ആരാധിക്കുമ്പോൾ അളകെ വിട്ടുപോയിടും. അളകയ്ക്കങ്ങ് നിൽക്ക മുടിയാതെ അവൻ കൊണ്ടുവന്ന നോവുകളും കെട്ടതും എല്ലാം വിട്ടുപോയിടും. അതാണ് ആണ്ടവർ ചൊല്ലിയിരിക്കുന്നത്. ആവിയിലും ഉണ്മയിലും. നിന്റെ ആവിയിൽ ആരാധിക്കണം. നീ അങ്ങേ ഇങ്ങെ പാത്തുകൊണ്ടല്ല, ഇവർ ഉതടുകൊണ്ട് എനിക്ക് ആരാധന കൊടുക്കരുത്. ഇതയമില്ല, ഇതയവും ചേർത്ത് വയ്ക്കണം. ആവിയിൽ ആരാധിക്കണം, ആത്മാവിൽ ആരാധിക്കണം. കണ്ണുകളെ മൂടി അങ്ങേ അമർന്നുകൊണ്ട് കൈകളെ തൂക്കി കൈകളെ കുമിത്ത് ആവിയിലും ഉണ്മയിലും തന്തയെ ആരാധിക്കുവാൻ യേശു നമുക്ക് കട്ടള പൊട്ടിരിക്കരുത്. അതേമാതിരി മക്കളെ തന്ത തേടി പാത്തുകൊണ്ടിരിക്കാറ്. ஆனால் കുടുംബ ജപത്തിന് നീ മുളങ്കാലിൽ നിൽക്കുമ്പോൾ ജപമാലയ്ക്ക് മുന്നാടി തന്നെ இந்த பாடல், ഇതിനേക്കാൾ பெரிய பாடல் இனி சொர்க்கத்தில் ചെന്ന ദേവദൂതരുടെ പാടൽ മട്ടും നീ കേൾക്കും. ஆனால் இந்த பாடல் பாடி எப்போதும் கடவுளை ஆராதிக்கணும். தந்தையாம் இறைவா உம்மை மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. குரல் உயரട്ടെ. தந்தையாம் இறைவா உம்மை மகிழ்ந்த ആരാധിക്കിன்றോ പുകഴ്കിன்றോ. അപ്പസ്തോല പണികൾ 1:14 തൂയാവിയെ കിടക്കാൻ 10 സീഡറുകൾ പരിശുദ്ധ അമ്മയുടെ തായുടെ കീഴിലിരുന്ന് പെൺകളോട് ചേർന്ന് ജപിച്ചത് എപ്പടിയെന്ന് ചൊല്ലിയിരിക്കുന്നത്. അവർ മുഴുവൻ നേരവും മുളങ്കാലിലൊന്നും നിന്നില്ല.
അവരെ ഒരു വേള കീഴെ ഇരുന്നു കൊണ്ട് ജപിച്ചിട്ടുള്ള, ചെയറിൽ ഇരുന്നു കൊണ്ട് ജപിച്ചിട്ടുള്ള 10 നാൾ മുളങ്കാലിൽ ആർക്കും നിൽக்க முடியாது, ചത്തുപോയിടും. ஆனால் ஆண்டவரை ജപിക്കണം. ഇനി இதயம் அங்கே ஜபத்தில் உண்டாகணும். அதான் ஆண்டவர் விரும்புறது. ஒரு சில நேரங்களில் முழங்கால் நிற்க வேண்டியவர் முழங்காலில் நிற்கணும். படி அப்போஸ்தல பணிகள் 1:14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அது சரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் இல்லை. അവര് ജപത്തിൽ ഇണൈന്തിരുന്നത് എന്ന് മലയാള വിവരം. ശരി. ஆனால் அந்த ஜெபிக்கிற நேரத்தில் அவரும் ஆண்டவரும் அவரும். യേശു என்ன சொன்னது? நான் എൻ്റെ തന്തയിൽ, തന്ത എന്നിൽ, ഞാൻ ഉங்களிடത്തിൽ. ஆனால் 3 ലിംഗ കിടക്കണത്. യേശു തന്തയിൽ, തന്ത യേശുവിൽ, യേശു നമ്മിൽ, നാം യേശുവിൽ. കൺകളെ മൂടി. தந்தையாம் இறைவா உம்மை மகிழ்ந்த ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலாத்மா ஆவியானைத்து பாதம் வைத்து பணிகின்றோ என்னோடலாத்மா ஆவியானைத்து பாதம் வைத்து பணிகின்றோ. தூயாவியும் சதா நேரம் மனிதரோடு இணைந்திருக்கிறார். தூயாவி இனி பரலோகத்தில் இருந்து வர வேண்டாம். இயேசு சொல்லியிருக்கிறார், அவன் உன்னோடு கூட தங்கிறது, இனி உன்னாட உள்ளில் ஏறும். உன்னோட கூட தங்குறது. அன்னைக்கு பெந்தகோஸ்தாய்க்கு வந்த தூயாவி இனியும் விட்டு போயிட்டில்லை, இங்கே கூட தங்குறது சபையில். ஆனால் உன்னாட உள்ளார ஏறணும். அது நீயே முடிவெடுக்கணும். கண்களை மூடி கைகள் தூக்கி, യേശു 2-3 പേർ എന്നോട് പേരിൽ സന്ധിക്കുമ്പോൾ നടുവിൽ ഞാൻ വരും. അത് കുടുംബത്തിൽ ജപിക്കുമ്പോഴും വരും. അത് നല്ല മുറയിൽ നമ്പിക്ക വയ്ക്കണം. ஆனால் ഒരു നാൾ ഫിക്സ് ടൈം இந்த കൂട്ടത്തിൽ കുടുംബജപത്തിന് ഫിക്സ് ടൈം ഉള്ളവർ കൈ തൂക്കി പിടിക്കുക. ഫിക്സ് ടൈം എൻ്റെ വീട്ടിൽ 7:30. അല്ലെങ്കിൽ ഫിക്സ് ടൈം വെക്കണം. അല്ലെങ്കിൽ എന്നാ, യേശു வாட்சு பார்த்துட்டு தேவதூதரோடு சொல்லும், என்ன சென்னையில் ஒரு சிலர்லாம் நான் வாழ வச்சிருக்கிறது, அவர் எப்போ ஜபிக்கும்னு தெரியாது, ஆனால் எப்போ போகணும்னு എനിക്കും தெரியாது. அதே மாதிரி குழப்பம் இருக்குது. ஆனால் 7:30 6:30 അല്ലെങ്കിൽ കാലയിൽ 5:30 6 മണിക്കോ 2 നേരവും ജപിക്കണത് നല്ലത്. അതേമാതിരി കാലയിൽ ഒരു 10 നിമിഷ നേരവും സായന്തനം ഒരു അരമണി 3/4 മണി നേരവും ജപിച്ചാൽ ആ കുടുംബത്തിൽ ആശീർവാദം ഇങ്ങനെ കിടച്ചുകൊണ്ടിരിക്കും. കാരണം എല്ലാ ആശീർവാദത്തിൻ്റെ ഉറവിടമായ യേശു ഉങ്ങളെ സന്ധിക്ക വരുവേ. കണ്ണുകളെ മൂടി കൈകൾ തൂക്കി, യേശുവേ ഇறைவா ഉമ്മേ മகிழ்ந்து ആരാധിக்கின்றோ புகழ்கின்றோ. യേശുവേ ഇறைவா உம்மை மகிழ்ந்த ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னோடலாத்மா ஆவியானைத்து பாதம் வைத்த பணி. ஒரு க்ளூ இங்கே பாரு, ஒரு க்ளூ சொல்ல போகிறது என்ன தெரியுமா? എല്ലാവരെയും ആണ്ടവർ തൂയ്മപ്പെടുത്തി കൊണ്ടിരിക്കുന്നത്. അത് തടയാൻ നിൽക്കണതെന്നാ, നമ്മുടെ ഉള്ളിൽ കിടക്കണ പിറവിയിലേ കിടച്ചിരിക്കുന്ന തലേമേ പാപങ്ങൾ,
അതിലേറ്റവും വലിയ പാപം അഹങ്കാരം. രണ്ടാമത്തെ എന്നാ രണ്ടാമത്തേത് എന്നാ അസൂയിക്ക് എന്നാ പറഞ്ഞേ? പൊരാമേ, അപ്പുറം കോപം, പെൺകളോടുള്ള ആശ, ആൺകളോടുള്ള ആശ, സെക്സ്, ഓവർ സെക്സ്. ஆனால் ഇതേമാതിരി 7 എണ്ണം ഇരിക്കും. മോശയ്ക്ക് തൂയാവി ഇരുന്നത്, ஆனால் കോപം ഇരുന്നത്. 40 നാൾ മലയിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നപ്പോൾ കോപം വന്നിട്ട് அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்த കല്ലെല്ലാം അവരുടെ മേൽ വലിച്ചെറിഞ്ഞത്. ஆனால் பாரு, உங்களுக்கு തൂയാവി ഇരുന്നാലും തലയുമേ പാപങ്ങൾ അംഗീകരിക്കും. ഞാൻ ரொம்ப നാൾ കോപപ്പെട്ടുകൊണ്ടിരുന്നവർ ഇപ്പം തന്നെ கொஞ்சம் കമ്മിയായത് ആണ്ടവർ മാറ്റിയത്. ஆனால் മോശയ്ക്ക് അവർ സന്ധിപ്പ് കൂടാരത്തിൽ ആണ്ടവരിങ്ങനെ സന്ധിച്ചു കൊണ്ടേയിരുന്നത് 40 ആണ്ട് സന്ധിച്ചത്. കടശി അമ്മ അത് പഠിക്കുക. എണ്ണിക്കേ 12:3. കടശി എന്നാച്ച്? എണ്ണിക്കേ 12:3. അங்கே മോശയ്ക്ക് കടശി എന്നാച്ച്? അവരിങ്ങനെ சந்திப்பு கூடாரத்தில் சந்திச்சு கடைசி என்ன ஆச்சுன்னு கூறியிருக்கிறது. படி. பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். ഈജിപ്ഷ്യന്റെ കഴുത്തുടച്ചവൻ, ആണ്ടവർ എഴുതി കൊടുത്ത കല്ല് എറിഞ്ഞവൻ, அந்த കാളയെ ഉടച്ച് പൗഡറാക്കി ജ്യൂസാക്കി ഇസ്രായേലിനെ കൊണ്ടും അഹറോനെ കൊണ്ട് കുടിപ്പിച്ചവൻ, അവരെ പോലെ ശാന്തനായ ഒരാളില്ല. ஆனால் കോപപ്പെടുന്ന കണവൻ, ആണ്ടവരെ ഒന്ന് തൂയാവി വിട്ട് എൻ്റെ കോപം മാറ്റിവിട്, അത് തലമേ പാപം, എൻ്റെ അഹങ്കാരം മാറ്റി എളിമയുള്ളതാക്ക്, എൻ്റെ പൊറാമെ മാറ്റ്, നല്ലതാക്കി മാറ്റ്. അപ്പസ്തോലർക്ക് ഒരു കുഴപ്പം ഇരുന്നത് എന്നാ, 3 ആണ്ട് ട്രെയിനിങ് കൊടുത്തിട്ടും 1 മണി നേരം ജപിക്ക മുടിയാത്ത നിലയിൽ അതൊരു തലമേ പാപം. ആണ്ടവരെ സന്ധിച്ചിരുന്ന ആദവും ഹവ്വായും പാപം പണിയിട്ട് ആണ്ടവർ വന്നപ്പോൾ അവർ അങ്ങിരുന്ന് ഓടി. അവർ മരത്തിൻ്റെ മറവിൽ ഒളിച്ചിരുന്നു. ശീടർക്കും അതിരുന്നത് ജപിക്ക മുടിയാത്ത നില. എന്നാ ചെയ്താലും കുഴപ്പമില്ല. ബിബിലിയം പഠിച്ചാൽ വാദം ഇത് കടുവ മാതിരി, ജപിച്ച ഇതേമാതിരി. അതെന്നാ അത് ഉന്നയുടെ ഉടമ്പക്ക് ഇത് പിടിക്കാതെ. ஆனால் നീ അത് വിട്ടിട്ട് ജപിക്ക വേണ്ടത് തേവതാനെ ഞാൻ ജപിക്കുമെന്ന് മുടിവെടുത്ത് ജപിച്ചുകൊണ്ടേയിരിക്കണം. അപ്പോൾ എല്ലാം ആ തലമേ പാപവും ജപിക്ക മുടിയാത്ത നിലയെല്ലാം മാറും. ജപിക്ക മുടിയാതിരുന്ന ശീടറുകളെ ആണ്ടവർ എന്നാ പണി? ഉയർത്തെഴുന്നേറ്റ് വേശു അവിടെ മേൽ ഊതിയിട്ട് തൂയാവിയെ പെറ്റുകൊള്ളുങ്ങൾ എന്ന്. തൂയാവിയുടെ ഉദവിയില്ലാതെ ജപിക്ക മുടിയാതെ കൺകളെ മൂടി കൈകളെ തൂക്കി ஆவியாமிறைவா உம்மே மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலாத்மா ஆவியானை பாதம் வைத்த பாரு. இந்த குப்பி காலியாയിരിக்க முடியும். ഹാഫ് കുപ്പി, മുക്കാൽ കുപ്പി, ഫുൾ കുപ്പി കഴിഞ്ഞിട്ട് വെളിയിലേക്ക് ഒഴുക മുടിയും. നിങ്ങൾക്ക് തൂയ ആവി നല്ല മുറയിൽ ഇരുന്നാൽ വെളിയിലേക്ക് ഒഴുകും. വെളിയിലേക്ക് ഒഴുകണ എപ്പോഴാന്ന് தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டுட்டு மீதியுள்ளவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் நினச்சி மீதியுള്ളവർ ഇതപത്തെ പറ്റി പേശി അവരെ இந்த കൂട്ടത്തിലേക്ക് കൊണ്ടുവന്ന് ഇരുത്താനായിട്ട് നിങ്ങൾ നற்செய்தி പണി ചെയ്യണം. അപ്പം തന്നെ നിറഞ്ഞൊഴുകണം. പുരിഞ്ചാ? അതേമാതിരി നാക്ക് പോയ വാരത്തിൽ ഞാൻ ഡൽഹിയിലിരുന്നത്. അങ്ങേ ധ്യാനമില്ലം കെട്ടിയിട്ട് 25 ആണ്ടാച്ച്. അപ്പോൾ അങ്ങ് ബിഷപ്പ് വന്നിട്ട് എന്നാ ചൊന്നാൻ தெரியுமா? ഡൽഹിയിൽ നിറയെ നല്ല സ്കൂളുകളും കോളേജിലും ഇരിക്കരുത്, ഡൽഹിയിൽ നല്ല ബെസ്റ്റ് ഹോസ്പിറ്റൽ ഇരിക്കരുത്. ஆனால் ஆவி கூறிய வாழ்க்கையில் உதவி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த தியானம் இல்லம் மட்டும். ஆனால் மனிதன் ഏറ്റവും அமைதி സന്തോഷവും കൊടുക്കുന്നത് ആവി കൂറിയ வாழ்க்கைയിൽ. ആവിക്കായ ഹോസ്പിറ്റൽ ഒന്നുമേ ഇല്ല, ഇതൊരു ഹോസ്പിറ്റൽ. ഇത് ആണ്ടവർ കൊടുത്തിരിക്കുന്നത്, ആണ്ടവർ കെട്ടി ഏർപ്പാടാക്കിയിരിക്കുന്നത്. ஆனால் നിങ്ങൾ വന്ന് ആശീർവാദം പെറ്റുകൊള്ളണം, മീതി മക്കളെയും കൊണ്ടുവരണം.
கண்களை மூடி கைகள் தூக்கி ஆவியாமீரைவா உம்மே மகிழ்ந்த ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலாத்மா ஆவியானீத்து பாதம் வைத்த நீதிமொழியில் இல்ல தமிழில் மட்டும் இருக்கு மூவராம் இறைவன் பிதாசுதன் தூயாவி உண்மையாய கடவுள் கைகள் தூக்கி மூவராம் இறைவா உம்மே மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலாத்மா ஆவியானீத்து பாதம் வைத்து നിങ്ങൾ കണ്ടിപ്പാ എല്ലാവരും പരലോകത്തിൽ ചേരുമ്പോൾ അങ്ങ് എന്നാ നടക്കരുത് കോടാനുകോടി ദേവദൂതന്മാര് സദാ നേരവും ആണ്ടവരെ തൂയവർ ഹല്ലേലൂയ എന്നെല്ലാം പാടി ആണ്ടവരെ സ്തുതിക്കുന്നത്. ஆனால் சொர்க்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் சொர்க்கம் இங்கே இறங்கி வரப்போகுது. இரு கையும் தூக்கி பிடிச்சு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். ஒவ்வொரு இறைவனோடு இணைந்து ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நாம் துதித்து ஜெபிக்கிற நிமிடம் கரங்களை உயர்த்தி அதே பாடல் நீரடிகளை பாடிக்கொண்டு நாம் பிறருக்கு நற்செய்தியாக கடந்து செல்ல வரம் கேட்ட இறைவார்த்தைகள் எல்லாம் மனதில் நிறுத்திய வண்ணமாக தூய்மையான வாழ்வு வாழ தலையான பாவங்களிலிருந்து விடுதலை பெற குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க காலை மாலையில் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்க முடிவெடுத்தவர்களாக கரங்களை உயர்த்தி விண்ணகவாசிகளோடு இணைந்து நாமும் சேர்ந்து பாடி துதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாதத்தோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை எடுத்து சிரசின் மீது வைத்து அபிஷேகத்திற்காக ஜெபித்துக் கொண்டு பாடுவோம். அல்லேலூயா 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 அன்னை மரியாளோடு திருத்துதர்களோடு இணைந்து இதோ கண்களை மூடி கரங்களை சிரசின் மீது வைத்த வண்ணமாக அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் துதிப்போம். விண்ணக மன்னகத்தோடு சேர்கின்ற நிமிடம், உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நிமிடம். ஆண்டவரே, இதோ எங்களை நீர் ஆட்கொள்ளும் பரிசுத்தாவியே, எங்களை அபிஷேகம் செய்யும் என்று சொல்லி குரல் எழுப்பி துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
சலகலியா அதி அலி 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 ஆவியான இறைவா வருவே, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. ஆவியான இறைவா வருவே, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. தாகத்தோடு உம்மை நான் தேடினேன், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன், விண்ணை விட்டு மண்ணில் நீர் வருவீர். ஆவியான இறைவா என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. தினேஷ் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமதி என்கிற ஒரு நபரினுடைய பல நாள் ஜப கருத்தை ஆண்டவர் இன்று கேட்டு இருக்கிறார். நன்றி இயேசுவே. வலது கண்ணில் அரிப்பு அல்லது ஒரு வலி இருக்கிற ஒரு நபருக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நபர்களுக்கு துதித்து ஜெபிக்கிற பொழுது விண்ணகம் திறந்த அல்லது ஒரு விண்ணகத்தின் ஒளி அவருக்கு கிடைத்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே ஆராதனை நேரத்தில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வயிறு சம்பந்தமான பிரச்சனையோடு ஜெபிக்கிற ஒரு நபருக்கு அடி வயிற்றில் அல்லது வயிறு சம்பந்தமான அந்த பிரச்சனையில் இருந்து அந்த வழியில் இருந்து ஆண்டவர் முழுமையான விடுதலை தருகிறார். மாண்புயருவரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வரும் புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயல. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க்கையாமுமாக இருவரிடமா வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமண புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமேல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. கரங்களை உயர்த்தி தலை வணங்கி இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அப்படியே 2 கரங்களும் உயர்த்தி இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்த புது வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி